எல்லாருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சித் சக்தி விலாஸுங்கிற புக்கோட ரிவ்யூ தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் 20 அத்தியாயங்கள் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21வது அத்தியாயம். அந்த 21வது அத்தியாயங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான். ஒவ்வொரு அத்தியாயத்துலேயும் புதுசாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸு எழுதுகிறாரு. அப்போது இன்றைக்கி இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க போகிறது விசிட் டு இந்திரலோகா. இந்திரலோகம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு இந்திரன் தான் தலைவன்னு தெரியும். அதாவது தேவலோகம், தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன். அப்போ இந்திரன் இருக்கிற லோகம் இந்திரலோகம். அப்படி இருக்குதுன்னு நமக்கெல்லாம் எங்கேயோ எல்லாமோ கேள்விப்பட்டிருக்கோம். புராணங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு, புராணங்கள் இதிகாசங்கள்லாம் படிக்கிறவங்களுக்கு இந்த இந்திரலோகத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதோட வர்ணனை எல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆனால் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னது? சுவாமி முக்தானந்தா இந்த நாகாதுங்கிற ஒரு இடத்துல இன்னொருத்தர் இவருக்கு அந்த மாந்தோப்புக்குள்ளே ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுத்தார். அதில் தான் உட்காந்து தவம் பண்ணுறார், தியானம் பண்ணுறார். அந்த தியானத்தில் இவருக்கு சுவாமி முக்தானந்தாவுக்கு கிடைச்ச அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ்னால் அனுபவங்களை பற்றி சொல்கிறார். அதான் 20 சாப்டராக பார்த்துக்கிட்டே இருக்கோம். எத்தனையோ உலகங்களுக்கு போய் விசிட் பண்ணதை அவர் விவரித்து சொல்லியிருக்காரு. அதில் இதுவும் ஒன்று. எது? விசிட் டு இந்திரலோகா. அவர் இந்திரலோகத்துக்கு போனதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறார். இது பெரிய சாப்டர்லாம் கிடையாது, சுமாரான லெங்க்த்து தான். ஆனால் கூட இதையே நான் 2 வீடியோவாக போடுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடன்னு ஏதோ பேருக்கு சொன்னோம், செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோங்கிற மாதிரி இல்லாமல் முக்தானந்தா எவ்வளவு தூரம் அதில் டீட்டெயிலாக அவர் இந்த புக்கில் எழுதியிருக்காரோ அதில் கொஞ்சம் கூட அதுக்கு குறைவு வராமல் அதே விதத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் என்னோடய ஆசை. இதெல்லாம் என்னத்துக்கு? இதெல்லாம் என்ன யாராவது பார்க்க போகிறாங்களா? யாருக்காவது மெடிடேஷனில் வரப்போகுதா என்ன இதெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. முக்தானந்தாவுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும்னா எனக்கும் உங்களுக்கும் இதே போல் அனுபவங்கள் கிடைக்கும். இதே மாதிரினா டிட்டோவாக அதே மாதிரி கிடையாது, இதை விட வேறு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் இந்த இந்திரலோகத்துக்கு போனோம்னா முக்தானந்தா என்ன பார்த்தாரோ அதுதான் நம்மளும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதே மாதிரி வர்ணனை வேறொரு புக்கில் வேறு ஒருத்தருக்கு கிடைச்சதாக நான் படிச்சிருக்கேன். அவரும் தியானத்தில் அப்படியே உட்கார்ந்துருக்கும்போது அப்படியே நிஷ்டையில் போயிடுறாரு, சமாதி ஆகிடுறாரு. சமாதி ஆன உடனே அவர் இந்த மாதிரி லோகத்துக்கு போகிறாரு. அவரும் இந்த மாதிரி ஐராவதம், யானையை பார்த்த மாதிரியும் இந்திரலோகத்தில் பார்த்த மாதிரியும் எல்லாம் சொல்லியிருக்கார். அப்போது இந்த மாதிரி மகான்கள் சொல்கிறது ஒன்றும் பொய் இல்லை. எனக்கும் உங்களுக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்காக இது பொய்யின் ஆகாது. அது மட்டும் இல்லை, நமக்கும் இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது கடவுள் ஒவ்வொரு மனுஷனையும் படைக்கும்போதே நீ எங்கேருந்து போறியோ அந்த இடத்துக்கு திரும்பி வா, அப்படி அதுக்குண்டான தகுதிகளை கொடுத்து தான் அனுப்புகிறார். நம்ம எங்கேருந்து வந்தோம்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மா ஒரு சின்ன ஆத்மா, ஒரு சின்ன துகள். எதோட துகள்? பெரிய பரமாத்மாவோட ஒரு துகள். ஓகேயா? அப்போது அந்த பரமாத்மா என்ன உண்டாக்கும் போதே, மகளே நீ பூமிக்கு போ, உன்னோட கர்ம வினைகளை எல்லாம் அனுபவிச்சுட்டு நல்லதுக்கு நல்லது கெட்டதுக்கு கெட்டது நீ அனுபவித்து பாடங்களை படித்து ஸ்புடம் போட்ட தங்கமாக, அதாவது தீயில போட்டு எரிச்சு உன்னை சுத்தப்படுத்தின தங்கமாக திருப்பி எங்கிட்டே வா அப்படின்னு சொல்லி தான் விடுறார். அப்போது
அதுதான் சொல்கிறாங்க, மனுஷனாக பிறந்த ஒவ்வொரு ஜீவிக்கும், அதாவது இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இதே முக்தானந்தாவுக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அல்லனா இதை விட நல்ல அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம எல்லாருக்குமே கடவுளை அடைய வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து தான் அனுப்புகிறார் இந்த உலகத்துக்கு. ஆனால் அதை நம்ம எவ்வளோ தூரம் பிரயோஜனப்படுத்துகிறோங்கிறத வச்சு தான் நமக்கு முக்தி கிடைக்குமா இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்படுது. இப்போது இருக்கலே லேட்டஸ்ட்டாக ஒரு ஐஃபோன் எனக்கு யாரோ வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நான் அதில் எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நான் எவ்வளோ தூரம் அந்த ஃபெசிலிட்டிஸை உபயோகிக்கிறேனோ அவ்வளோ நல்லது. இது ஐஃபோனு 1,50,000 ஆச்சு, லேட்டஸ்ட்டு, எனக்கு என் பையன் வாங்கி கொடுத்தான், இல்லைன்னா என் பொண்ணு வாங்கி கொடுத்தா, அதனால் நான் இது எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸு, அதனால் நான் இதை உபயோகிக்கவே மாட்டேன், இதை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், இல்லைன்னா இதை அப்படியே என் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, இல்லையா? அதே போல் தான் நம்ம உடம்பு நமக்கு தந்திருக்க சௌகரியங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் அந்த திருப்பி இறைநிலையை அடையக்கூடிய சக்தியை கொடுத்து தான் நம்மளை பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கார். அதை எவ்வளோ தூரம் நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோங்கிறத பொறுத்து நமக்கு இந்த ஜென்மத்திலே முக்தி கிடைக்குமா, அல்லது இன்னொரு 10 ஜென்மத்தில் கிடைக்குமா, இல்லது இன்னொரு 100 ஜென்மம் எடுக்கணுமா அப்படிங்கிறது நம்ம தான் தீர்மானிக்கிறோம். ஆசை அருமின் ஈசனோடாயிலும் ஆசை அருமின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புத்தர் சொன்னார், உன் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசை. அப்போது இந்த புறப்பற்றுதல், இந்த பாசம்னாலே பாசி படிஞ்ச இடம், அதில் காலை வச்சாலே வழுக்குவோம். அப்போது அந்த பற்று, பாசம், பந்தம்ங்கிறதையெல்லாம் நம்ம சுமந்துட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்க போகிறதில்ல. அதே சமயத்தில் அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம இல்லற வாழ்க்கையிலே சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே எப்படி முக்தானந்தா அவரோட குருவை நினச்சி உருகிறாரோ அந்த மாதிரி நம்மளும் மெடிடேஷனில் இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும், நல்லது செய்யணும். அந்த மாதிரிலாம் நம்மளும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னா இந்த ஜென்மத்திலே நமக்கு கட்டாயமாக முக்தி கிடைக்கும். ஸோ நம்ம தான் தீர்மானிக்கணும் நமக்கு எப்போ முக்தி வேணுங்கிறது. ஒரு தீர்மானம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாதனை புரியணும். சாதனான்னா என்ன அர்த்தம்? ஒலிம்பிக்கில் ஓடி கோல்டு மெடல் வாங்கிறது அது ஒரு சாதனை. ஏன் அதை சாதனைன்னு சொல்கிறோம்? ஏன்னா அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வருஷங்களாக உழைக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கோல்டு மெடல் கிடைக்கும், ஒரு சில்வர் மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல் கிடைக்கும். அதுபோல் நம்ம ஆன்மீக ரீதியில் எவ்வளவு தூரம் நம்ம சாதனைகள் செய்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். அதனால் நமக்கும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, அதாவது கிடைக்கணும்னு என்ன, நம்மளோட மெடிடேஷனில் இதெல்லாம் இந்த மாதிரி காட்சிகள்லாம் கிடைக்கிறதுக்கு நமக்கும் அருகதை உண்டு. ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் அதை பிரயோஜனப்படுத்துகிறோங்கிறத வச்சு தான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. ஓகே. ஸோ இதில் என்னென்னா, இதெல்லாம் நான் ரொம்ப படித்து என்ஜாய் பண்ணேன். அதனால தான் இப்போ உங்களுக்கும் அதெல்லாம் எடுத்து சொல்லும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானே இந்திரலோகத்துக்கு போன மாதிரி நினச்சிட்டு தான் நான் உங்கள்கிட்ட அதெல்லாம் பேசுகிறேன். ஓகே, வாங்க நம்ம எல்லாருமா போவோம், இந்திரலோகத்தில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம். ஓகே, ரெடியா? சரி. இப்போது ஒரு நாள் சுவாமி முக்தானந்தா இந்த நாகாதுங்கிற ஒரு இடத்துல இன்னொருத்தர் அந்த மாமரங்கள் இருக்கிற இடத்துல மாமரங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன குடிசை போட்டு கொடுத்துருக்காரு. அந்த குடிசைக்குள்ளே உட்காந்து தான் சுவாமி முக்தானந்தா தியானம் பண்ணிகிட்ருக்கார். அந்த தியானத்தில் தான் இந்த பல இடத்துக்கும் விசிட் அடிக்கிறார், பல இடத்துக்கும் போயிட்டு வர்றார். அதில் ஒரு இடம்தான் இந்த இந்திரலோகம், சந்திரலோகம், சித்தலோகம், பித்ருலோகம், நரகம், எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். அப்போ இன்றைக்கி இந்திரலோகத்தை போயிட்டு வந்ததை பற்றி சொல்கிறார். ஓகேயா? ஒரு நாள் மெடிடேஷனில் இருக்கும்போது ஒரு பெரிய சிட்டியை பார்க்குறார். சிட்டினா நகரம், ஒரு நகரத்தை பார்க்குறார்.
அந்த நகரத்தை பார்த்தோன்னே பார்த்த மாத்திரத்திலே அவர் டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டார். டீப் ஸ்லீப்புக்குன்னா அப்படியே தன்னை மறந்து தூங்கிடுறார். அவர் என்ன எங்கே இருக்கோம், என்னத்தை பார்க்குறோங்கிறதே அவருக்கு புரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் அவரோட மனசில் அவ்வளோ அன்பு. அது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அந்த அன்புக்கு பேர் தான் யூனிவர்சல் லவ். இப்போ இந்த யூனிவர்சல் லவ்வுக்கும் நம்ம மனசில் இருக்க லவ்வுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நம்மளை போல் சாதாரணப்பட்ட மனுஷங்களுக்கு என்ன, இது என்னோடய ஒய்ஃபு, இது என்னோடய குடும்பம், இது என்னோடய அம்மா, இது என்னோடய அப்பா, இது என் குழந்தை, இது என் வீடு, என் ஸ்கூட்ரு, என் காரு, எல்லாம் என்னோடது. நான் என்னோடது. ஐ அண்ட் மைன். நான்கிறது ஒரு பெரிய ஈகோ. நான் சொன்னேன், நான் செஞ்சேன், நான் பண்ணேன், நான் எடுத்தேன், நான் செஞ்சேன். இல்லை நான் ஐ. அது மட்டும் இல்லை, என்னோடது, மைன். இது என்னோடது, இது என்னோடது, அது என்னோடது, இது என்னோடது. அந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் இல்லாமல் உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒரே போல் பார்க்குறது, அதுதான் யூனிவர்சல் லவ். அந்த யூனிவர்சல் லவ் நமக்கு வரணும்னா நம்ம அநாகத சக்கரம் திறக்கணும். அப்போ மாத்திரம்தான் அந்த யூனிவர்சல் லவ் அண்ட் பிரதர்ஹுட்டுங்கிற அந்த தளத்துக்கு நம்மளை உயர்த்த முடியும். அப்போ முக்தானந்தாலாம் அந்த லெவலுக்கு வந்துட்டார். அவருக்கு அநாகதம் ஆக்டிவேட் ஆச்சு, விசுத்தி ஆக்டிவேட் ஆச்சு, இப்போ ஆக்ஞா ஆக்டிவேட் ஆகுது. அதில் தான் இந்த இடம்லாம் இந்த ப்ளூ பேர்லில் போயிட்டு வராரு. அவருக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு பாஸ்போர்ட்டு கிடைக்கிற மாதிரி இவருக்கு எல்லா லோகத்துக்கும் போகிறதுக்கு உண்டான பாஸ்போர்ட்டு அந்த ப்ளூ பேர்ல் வழியாக கிடைக்கிது. அந்த ஆக்ஞா சக்கரத்திலேருந்து பார்க்குற அந்த ப்ளூ பேர்ல், அதில் தான் இந்த எல்லா லோகங்களுக்கும் சஞ்சரிக்கிறார். ஓகே, அப்போது அந்த மாதிரி மனசு நிறைய அன்பு. அப்புறம் ஒரு இருட்டான இடம் வழியாக போகிறாரு. தந்திர லோகத்துக்கு போகிறாரு. தந்திர லோகத்துக்கு போன உடனே அவரை பார்த்து அவரை நோக்கி ஒரு ரதம், தேர் வருது. இப்போ நம்மளும் நிறைய கோயில்களில் தேர் பார்த்துருக்கோம். பழனி முருகன் கோயிலில் தங்க ரதம் இருக்குது, கபாலியில் தங்க ரதம் இருக்குது, நிறைய கோவில்களில் தங்க ரதங்கள் இருக்குது. அதில் அம்பாள், அங்கே உள்ள டெய்டிஸ், அங்கே உள்ள தெய்வங்களை வச்சு வலம் வருவாங்க. இப்போ கபாலிக்கு போனீங்கன்னா 5:30 மணிக்கு பிரதோஷத்தன்னைக்கு சிவன் பார்வதியை வச்சு ஒவ்வொரு அலங்காரமாக பண்ணி வலம் வருவாங்க. அப்புறம் தேர் இழுக்கிறதுங்கிறதே ஒரு வேண்டுதல் மாதிரி. இப்போ நான் ரீசெண்டாக பழனிக்கு போயிருந்தேன். 7:45 இங்கே இப்போ தேர் இழுக்க வருவாங்க. இப்போ தங்கத்தேர் புறப்படும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு பைசா கட்டினவங்கெல்லாம் வாங்கினாங்க. அப்போ அந்த குடும்பம் மட்டும் எத்தனை குடும்பம் பைசா அடைச்சாங்களோ, பணம் கட்டினாங்களோ, அவங்களெல்லாம் வச்சு தேர் இழுக்கிறத நான் என் கண்ணால் பார்த்தேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா அப்போ நான் சொன்னேன், நம்ம இதையும் பார்த்துட்டு போவோம். ஏன்னா நேராக இதுக்கப்புறம் நம்ம ரூமில் தான் போய் தூங்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இதை இருந்து பார்த்துட்டு போவோம்னு சொல்லி ஒரு 8 மணி ஆன உடனே அப்படியே ஜொலிக்கிற ஒரு சின்ன தங்க தேரில் அதை விட ஜொலிக்கிற முருகனை வச்சு இழுத்துட்டு போனாங்க. நானும் கண்குளிர பார்த்தேன். அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இவரை பார்த்து ஒரு தேர் வர்றதை பார்க்குறார். இவரை பார்த்து வர்றார். அந்த தேரோட வர்ணனையை பார்த்தாலே நம்ம அப்படியே அசந்து போயிடும். அந்த தேர் நம்ம இந்த பூலோகத்தில் பார்க்குற தேர் மாதிரி கிடையாது. அதெல்லாம் அப்படியே ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்னால் விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்டிருக்கு. அது தங்கத்தேர் இல்லை. அது தங்கத்தாலேயோ தேக்கு மரத்தாலேயோ வெள்ளி ரதமோ ஒன்றும் கிடையாது. அதோட மேட்டர், அது எதனால் செய்யப்பட்டதுன்னா கான்ஷியஸ்னஸ்ஸால் செய்யப்பட்டிருக்கு. அது என்னதுப்பா கான்ஷியஸ்னஸ்? அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நான் என்னோடய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதவா நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா திருப்பியும் போய் அதெல்லாம் பார்க்கணும். இப்போவும் நான் அதை பற்றி சொல்கிறேன். அதாவது 2 கான்ஷியஸ்னஸ் இருக்குது. கான்ஷியஸ்னஸ்னால் என்ன தெரியுமா? அவேர்னஸ்னால் என்ன தெரியுமா?
நான் இங்கே இப்போ உட்காந்துருக்கேன், நான் இப்போ பேசிகிட்ருக்கேன், நான் கேமரா முன்னாடி உட்காந்துருக்கேன், நான் ஒரு வீடியோ எடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு, ஒரு அறிவு. இப்போது என்னை பற்றின அறிவு, அது ஐ கான்ஷியஸ்னஸ். ஐ, கேபிட்டல் ஐ, இங்கிலீஷில் எழுதுகிற ஐ, நான் என்கிற உணர்வு, அதுதான் ஐ கான்ஷியஸ்னஸ். அதே சமயத்தில் நம்ம இந்த பூமியில் இருக்க எல்லாத்துக்கும் நான்கிற ஒரு உணர்வு இருக்குது. எல்லா மனுஷங்களுக்கும் இருக்குது, மிருகங்களுக்கும் இருக்குது, செடி கொடிகளுக்கும் இருக்குது. அந்தந்த தளத்தில் ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு அந்த ஐ கான்ஷியஸ்னஸ் இருக்குது. இது அல்லாமல் இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு மனசாட்சி உண்டு. மனசு, நமக்கெல்லாம் ஒரு மனசு இருக்குது, அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்குது. அதுதான் யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ், அதாவது பிரபஞ்ச மனசு. இப்போ முக்தின்னு சொல்கிறோமே, கைலாஷ் சேனலில் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முக்தி உறுதி அப்படின்னு நான் சொல்கிறேன். நானும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அப்போ உங்களை எல்லாரையும் என் கூட பயணப்படுறதுக்கு தான் பயணிக்கணும். வாங்க வாங்க வாங்க, எல்லாருமா சேர்ந்து நமக்கு முக்தி கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்லாம் நான் எதுக்கு உங்களை எல்லாரையும் கூப்பிடுறேன்னா, நானும் இந்த முக்தியை தேடி தான் போயிட்டுருக்கேன். அப்போ இந்த முக்திங்கிறது என்னென்னா, என்னைக்கு இந்த நான்கிற உணர்வு இந்த பிரபஞ்ச உணர்வோடு கலந்து ஒன்று சேருதோ அன்னைக்கு தான் நமக்கு முக்தி. அதுக்கப்புறம் அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா, இது ஏன் குழந்தை, இது ஏன் வீடு, இல்லைன்னா இது என் கணவன், இது என் மனைவி, இல்லைன்னா என்னோட அம்மா அப்பா, இது என்னோட ஜுவல்ஸு, எதுவும் நமக்கு இல்லை. எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன்களும் ஒன்று, எனக்குள்ளே இருக்க ஆத்மா தான் அதுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற ஒரு தோணல், அதாவது அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரணும், ஒரு உணர்வு வரணும். எப்போது நம்மளோட மனசாட்சி, அதாவது நம்மளோட மனசு அந்த பிரபஞ்ச மனசோட இரண்டரை கலக்கணும், அதுதான் முக்தி. ஓகே, அதுதான் அந்த பிளிஸ்ஃபுல் பாடி, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிறது. அப்போது அதுதான் அந்த உணர்வு, தன்னுணர்வு, பர உணர்வு. இந்த தேர் அந்த மாதிரி ஒரு உணர்வினால் செய்யப்பட்ட ஒரு தேர். ஓகே, அதில் சக்கரங்கள் கிடையாது. இப்போ நம்ம கோவிலில் பார்க்குற தேருக்கெல்லாம் 2 சக்கரம், பெரிய தேர்னால் 4 சக்கரம், 6 சக்கரம்லாம் இருக்குது சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இதில் சக்கரங்கள் கிடையாது, 4 தூண்கள் தான் இருக்குது. அப்புறம் அதிலிருந்து அந்த பயங்கரமான அந்த விலை உயர்ந்த கல்களால் கல்களெல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. அதிலேருந்து பயங்கரமான வெளிச்சம், 1000 கோடி சூரிய பிரகாசம் அதிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னொன்று, இந்த ரதம் தரையில் ஓடலை, அதுக்கு 4 சக்கரமும் இல்லை, தரையில் ஓடலை, 4 பில்லர் மட்டும் இருக்குது சப்போர்ட்டுக்கு. அது தரையை விட்டு மேலே மிதந்து வருது. இப்போ ஜப்பானில் எல்லாம் புல்லட் ட்ரெயின் பார்த்துருக்கு, ஓடுது. புல்லட் ட்ரெயின்ங்கிறது அந்த தண்டவாளத்து மேலே தொடாது. இப்போ நம்ம ஊரில் இருக்க ட்ரெயின் எல்லாம் தண்டவாளத்து மேலே தான் ஓடும். அங்கே ஜப்பானில் இருக்க புல்லட் ட்ரெயின்லாம் அது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு காரணமே தண்டவாளத்தில் ஓடலை, அதுக்கு மேலே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அது தண்டவாளத்தை தொடாமல் தான் ஓடுது, தண்டவாளத்துலேருந்து கொஞ்சம் மேலே ஏறி நின்று தான் அது ஓடும். ஆனால் அது பெறலாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அந்த மாதிரி இதுவும் தரையை தொடாமல் அப்படியே ஊர்ந்து வருது. அதுக்குள்ளேருந்து ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்க ஒரு கடவுள் இறங்கி வரார். அந்த கடவுளோட வர்ணனையை பார்த்தா அதை விட பயங்கரமாக இருக்குது, சொல்லவே வேண்டாம். கிரீடம், உடம்பு பூரா சில்க்கு பட்டுனாலான வெள்ளை துணி, உடம்பு பூரா ஆபரணங்கள், ஆபரணத்தில் எல்லாம் விலை உயர்ந்த கற்கள்,
அதில் இருந்தெல்லாம் வர்ற வெளிச்சம், அதோட சக்திங்கிறது சொல்லி முடியாது. அவ்வளோ தூரம் வெளிச்சமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குது. ஆனால் அந்த பிரகாசம் வந்து 1000 கோடி சூரிய பிரகாசம் ஆனால் கூட அது சுட்டெரிக்கிற வெயில் மாதிரி இல்லை. இப்போ நம்ம 12 மணிக்கு வெயிலில் போய் நின்னோம்னா நம்மளால் தாங்க முடியல. நமக்கு கொடை வேண்டியிருக்கு, தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு, ஐஸ் வாட்டர் வேண்டியிருக்கு, கூலிங் கிளாஸ் வேண்டியிருக்கு. ஏன்னா சூரிய வெளிச்சத்துக்கு, வெளிச்சம் சூரியனிலேருந்து வர்ற கிரணங்களுக்கு வெளிச்சமும் இருக்குது, லைட்டும் இருக்குது, ஹீட்டும் இருக்குது. ஹீட்டுனா உஷ்ணம். ஆனால் இங்கே வர்ற வெளிச்சத்துக்கெல்லாம் வெறும் வெளிச்சம்தான், உஷ்ணம் கிடையாது. அதனால் குளிர்மையான வெளிச்சம், அதாவது கண்ணுக்கு இனிமையாக இருக்கும். கண்ணை இப்போ சூரியனை பார்க்க முடியுமா நம்மளால் டைரெக்டாக? பார்த்தா உடனே கண்ணை ரூம்குள்ளேருந்து வெளியே போனாலே கண்ணை சுருங்குது இல்லையா? இது அந்த மாதிரி வெளிச்சம் இல்லை, நல்ல சுகமான ஒரு வெளிச்சம். அந்த மாதிரி காலில் செருப்பு போட்டிருக்காரு, செருப்பில் முத்துக்கள் பதிச்சிருக்கு, அந்த மாதிரி. அப்புறம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நெக்லஸ்ஸு கையில் காலில் எல்லாம் அப்படியே உடம்பு பூரா அப்படியே ஜொலிக்குது. பூணூல் போட்டிருக்கார். அப்போது அந்த அவர் அணிஞ்சிருக்க ஆபரணங்கள்லேருந்து வர்ற லைட்டுனால நம்ம சுவாமி முக்தானந்தாவோட உடம்பு ஜொலிக்குது, அவரை சுற்றி இருக்க மரங்களெல்லாம் ஜொலிக்குது. அந்த மாதிரி கோடி சூரிய பிரபா அதிலிருந்து வருது. அப்போ அந்த சேரியட்லேருந்து, அந்த தேரில் உட்காந்துருக்க அந்த மனுஷன் இல்லை, அது கடவுள், அது மனுஷ ரூபத்தில் உள்ள கடவுள். பார்த்துட்டு இங்கே வா, சுவாமி முக்தானந்தாவை பார்த்து சிரிக்கிறார். முதல்ல சிரிச்சிட்டு, அந்த இந்திரலோகங்கிறது இந்திரன் வசிக்கிற லோகம், அங்கே பேசுகிற பாஷைங்கிறது, மொழிங்கிறது சம்ஸ்கிருதம். சமஸ்கிருதந்தான் தேவ பாஷை. தேவ பாஷைன்னா தேவர்கள் பேசுகிற உபயோகிக்கிற மொழி தான் சம்ஸ்கிருதம். அப்போ அந்த சம்ஸ்கிருதத்தில் சுவாமி முக்தானந்தாவை பார்த்துட்டு ரதே உபவிஷ அப்படின்னு காமிக்கிறார். அதாவது இந்த ரதத்துக்குள்ளே வந்து உட்காரு, அப்படி இப்படி கையை காமிச்சாலே நமக்கு புரியும். இப்போ முக்தானந்தாவுக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, ஆனாலும் அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து புரிஞ்சுக்கிட்டாரு. ஓ, நான் இதில் ஏறி உட்காரணும், இப்போ என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவரும் ஏறி உட்கார்ந்துருக்கார். சிட் இன் த சேரியட் ரதே உபவிஷ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் ஏறி உட்காந்துட்டார். ஏறி உட்காந்தா அந்த சேரியட் வந்து 10க்கு 10 ஒரு சின்ன ஒரு தேர் மாதிரி இருந்தது. உள்ளே ஏறி உட்காந்தா பின்னாடி பார்த்தா, பின்னாடி அது வேற ஒரு உலகமே அதுக்குள்ளே இருக்குது. அதில் வந்து பெரிய பெரிய அறைகள் உண்டு, எல்லாம் ஃபர்னிஷ்டுனா அதுக்கு வேண்டிய மெத்தை, உட்காரதுக்கு உண்டான சோஃபா, அது இது எல்லாம் போட்டிருக்கு. தண்ணி இருக்குது, பாத்ரூம் இருக்குது, நிறைய பெட்ரூம்ஸ் இருக்குது. அந்த பெட்ரூமில் எல்லாம் கிடக்கிற குஷன்களை பார்த்தாலே அவ்வளோ, ஒவ்வொரு குஷனும் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதுலேருந்து வர்ற லைட்டே நம்ம உடம்புல பட்டு நம்ம உடம்பு பிரகாசமாகுது. அந்த மாதிரி லைட், அவ்வளோ நல்ல ஒரு இடம். அங்கே ஒரு சீட்டு, அந்த சீட்டை பார்த்தோன்னே இவருக்கு அப்படியே ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஓ, இதெல்லாம் இப்படியும் ஒரு சீட்டா, இப்படி அதான் இருக்கை, இது சீட்னா இருக்கை, இப்படி ஒரு இருக்கையா, இப்படி ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு இருக்கையா அப்படின்னு அவர் பார்த்து அதிசயிக்கிறார். சரின்னு அந்த அந்த உள்ளே இருந்த சேரியட்டை ஓட்டிகிட்டு வந்தவர் முக்தானந்தாவை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் காமிக்கிறார். இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போன உடனே அதுக்கப்புறம் அந்த ரதம் மின்னல் வேகத்தில் பறக்குது. இவர் ஒரு சீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த ரதம் ஓட்டுறவரை, தேரோட்டியை பார்த்துட்ருக்கார் ஆப்போசிட்டில் உட்காந்து. ஃப்ரம் விச் 2 jewels were throwing light on my body. அவரோட உடம்பில் இருக்க ஆபரணத்திலிருந்து லைட்டு இவரோட உடம்புக்கு இப்படியே போயிட்டே இருக்கு.
ஒரு ஒரு இன்னொரு நகரத்துக்கு போகிறாங்க. அந்த நகரத்தில் போனால் அதோட வர்ணனை அதை விட, அதாவது அந்த இடம் ரொம்ப ரம்யமான இடம், மரங்கள்லாம் இருக்குது, பூத்து குலுங்குற மரம், நல்ல ஜூஸு, இயற்கை ஜூஸ் நிறைஞ்ச பழங்கள், அதாவது காஞ்சி போன பழங்கள் இல்லை, நல்ல ஃப்ரெஷ்ஷான பழங்கள், பூக்கள், அதை தொட்டாலே அதிலேருந்து ஜூஸ் அப்படியே வரும், அந்த மாதிரி நல்ல இது. அதே மாதிரி அங்கே அங்கே வீசுகிற காற்றுலேயே ஒரு ரம்யமான மனம். இன்னொரு சைடு பார்த்தோம்னா இது என்ன, அன்னப்பட்சிகள், அன்னப்பறவைகள்னால் என்னென்ன கலரில், ப்ளூ, நீல கலரில், வெள்ளை கலரில், மஞ்சள் கலரில், கருப்பு கலரில் எல்லாம் அன்னப்பட்சிகள் அப்படியே தண்ணியில் உலா வருது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மான் கூட்டங்கள் துள்ளி குதித்து விளையாடிட்டுருக்கு. அந்த ஒவ்வொரு பட்சியிலையும் இந்த மான்களை, இன்னொரு பக்கம் பார்த்தா பசுவோட கண்ணுக்குட்டி, அதெல்லாம் கூட்டம் கூட்டமாக இருக்குது. இந்த மாதிரி விலங்குகள்லேருந்து கூட லைட்டு பிரகாசம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப ரம்யமான ஒரு இடம். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே இதுதான் பேரானந்தம் அப்படின்னு அவருக்கு புரியுது. அப்புறம் ஒரு நகரத்தோட சைடில் வந்து நிற்கிது அந்த இடம். அந்த இடத்துல கட்டடங்கள்லாம் இருக்குது. அந்த கட்டடங்களில் உள்ள செங்கல், மண், சிமெண்ட்டு இதெல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அதாவது நம்ம உலகத்தில் பார்க்காத வேறு மாதிரி சூப்பர் நேச்சுரல் வே. இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறது நம்மளை சம்மந்தித்த வரைக்கும் நேச்சுரல், அதாவது இயற்கையான ஒரு காட்சி. அங்கே பார்க்குறதெல்லாம் நம்ம இங்கே இந்த உலகத்தில் இந்த பூலோகத்தில் பார்க்குற மாதிரியே இல்லை, அதெல்லாம் வேறு மாதிரி, வேறு லெவல் அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓ ட்ரூலி திஸ் வாஸ் ஹெவன். அப்போ அவர் எழுதும்போது சொல்கிறாரு, அப்பா நான் அங்கே பார்த்தேனே அதுதான் ஹெவன். ஹெவன்னா சொர்க்கலோகம், அதுதான் சொர்க்கபுரி, சொர்க்கலோகம் அப்படின்னு. த சிட்டி வாஸ் illuminated பை எ சில்வரி லைட். இங்கே சில்வர் கலரில் வெள்ளை லைட்டு தான். இட் வாஸ் கூல், ரொம்ப குளிர்மையான லைட். தெர் வாஸ் நோ ஹீட். நான் சொன்னேன்ல, சூரியன்லேருந்து வர்ற மாதிரி லைட்டும் வெப்பமும் வெளிச்சமும் வெப்பமும் இல்லாமல் வெறும் வெளிச்சம் மட்டும் உள்ள லைட். அங்கே மரங்கள்லாம் இலைகள்லாம் எப்போவுமே பச்சை பச்சையாக இருக்குது. அதுக்கு மரங்களுக்கு வயசாகாது, இலைகள் மஞ்சள் கலர் ஆகிறதில்ல. இலைகள் மஞ்சள் கலராகி வயசாகிடுச்சுன்னா அதெல்லாம் கீழே உதிருது இல்லையா, அந்த மாதிரி இலையுதிர் காலங்கிறதுலாம் அங்கே கிடையவே கிடையாது. எப்போவுமே ஃப்ரெஷ். அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் ஹாப்பி, அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ஹாப்பி, விலங்குகளெல்லாம் ஹாப்பி. ஒருத்தர் அங்கே மான்கள்லாம் ஃப்ரீயாக இருக்குது. ஏன்? காட்டில் இந்த பூமியில் காட்டில் வாழ்கிற மான்கள்லாம் என்ன, மற்ற அனிமல், நம்மளை சிங்கம் வந்து அடிச்சிடுமோ, கரடி வந்து கொன்னுடுமோ, பிடிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போவும். அங்கே எந்த பயமும் கிடையாது, ஃப்ரீ. ஏன்னா ஒரு மிருகத்துக்கும் இன்னொரு மிருகத்தை அடித்து கொன்று சாப்பிட வேண்டிய நிலைமையில் இல்லை. அங்கே எல்லாமே திருப்தி, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிது. அப்போ அந்த பயங்கிறதே இல்லை, எல்லாம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை. அப்போ அதுதானே சொர்க்கம் இல்லையா, அதுதான் சொர்க்கம். அப்புறம் இன்னொரு பேலஸ்னால் அரண்மனை. இன்னொரு பேலஸுக்கு போகிறாங்க. இந்த சேரியட்டில், இந்த ரதத்திலே இன்னொரு பேலஸுக்கு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் பூக்கள் தூவி வச்சுருக்காங்க. அந்த பேலஸ் பக்கத்தில் போனோடனே ஆளுங்கள்லாம் இப்படி காத்துட்ருக்காங்கன்னா, இப்போ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு பெரிய ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 சைடும் அந்த ஸ்டேஜ் போகிற வரைக்கும் நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன்னா ஸ்டூடெண்ட்ஸை நிறுத்தி வைப்போம், இல்லைன்னா மற்றவங்களெல்லாம் நிறுத்தி வச்சு அவங்கள வரவேற்போம் இல்லையா. அது மாதிரி இவங்க 2 பேரும் போகிறாங்க, ஒரு அரண்மனையை பார்த்து போகிறாங்க. போன உடனே அது பக்கத்தில் வரும்போது அந்த வழியெல்லாம் பூக்கள் நிறைஞ்சிருக்கு, பூக்களால் தூவப்பட்டிருக்கு. அது 2 சைடு, ஒரு சைடெல்லாம் ஆண்கள் நிற்கிறாங்க, அவங்க கையில எல்லாம் மாலை வச்சிட்ருக்காங்க.
இவங்க போகும்போது அவங்க கழுத்தில் போடுறதுக்கு. இன்னொரு சைடெல்லாம் பெண்கள் தங்க தாம்பாளத்தில் ஆரத்தி எடுக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரண்மனைக்குள்ளே இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஓகே, அப்போ இவங்க 2 பேரும் அந்த தேர்லேருந்து இறங்குறாங்க, அந்த அரண்மனையை நோக்கி போகிறாங்க. போகும்போது இவங்க 2 பேரையும் பூக்களால் பூ மழை பொழியுதாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் எதுக்கு இந்த வீடியோலாம் சின்னதாக போடுறேன்னா, டைம் இல்லைங்கிறதுனாலையோ பெரிய வீடியோ போட வேண்டாங்கிறதுனாலையோ யாரும் இன்றைக்கி வரைக்கும் ஏன் மேடம் இவ்வளோ பெருசாக வீடியோ போடுறீங்கன்னு என்னை கேட்கவே இல்லை. எனக்கும் அந்த மாதிரி உத்தேசம் இல்லை. நான் எதுக்கு இதை கட் ஷார்ட் பண்ணுறேன்னா, அவர் எழுதியிருக்க ஒரு லைனை கூட எனக்கு மிஸ் பண்ண இஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லை, இதை நானே சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோலாம். நீங்கள் இப்போ கிச்சன்லலாம் வேலை செய்யும்போது இல்லைன்னா இங்கே ட்ரைவ் பண்ணும்போது போட்டு கேட்டுகிட்டே போங்கன்னு. நான் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் அப்படி தான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் நான் இன்னொரு சஜஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 2xல் கூட போட்டு கேளுங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ரிலாக்ஸ்டாக இருக்கணும், இல்லைன்னா மனசுக்கு ஏதோ பாரமாக இருக்குது, இல்லைன்னா டல்லாக இருக்குது, இல்லைன்னா கவலையாக இருக்குன்னா இந்த கவலையெல்லாம் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி வீடியோ ஒன்று போட்டு 1xல் போட்டு கண்ணை மூடி ரசித்து கேட்டுக்கிட்டே இருங்க. முக்தானந்தா எப்படி இந்திரலோகத்துக்கு போனாரோ அது மாதிரி நம்மளும் நம்ம கனவுலையாவது இந்திரலோகத்துக்கு போவோம். இப்போது அது நம்ம கனவு ஒரு நாள் நனவாகும். ஓகே, அந்த டைம் வெகு சீக்கிரத்தில் வரும். ஓகே, அது வரைக்கும் நம்ம மெடிடேஷன் பண்ணிகிட்ருப்போம்.